சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று வருகை தர இருக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு விளையாட்டு வீரர்களை அவர் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். நந்தா, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழகம் வர இருக்கிறார். இந்த நிலையில் பல்வேறு முக்கிய நபர்களை சந்திப்பதற்கான அந்த நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பல்வேறு விளையாட்டு போட்டிகளுடைய கேப்டன்களை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள், அர்ஜுனா உள்ளிட்ட விருதுகள் பெற்றவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சரத் கமல் டேபிள் டென்னிஸினுடைய வீரர், அதே போல ஹாக்கியினுடைய வீரர் பாஸ்கரன், புருஷோத்தமன் கூடைப்பந்து வீரர், அதே போல ஷோஷ்னா சின்னப்பா ஷட்டில் வீரர், ஹோமட் ரியாஸ், அதே போல ஹாக்கி வீரர் கிறிஸ்டினா எலினா, அதே போல சின்கர்லே ஹாக்கி, சதீஷ் வெயிட் லிப்ட் வீரர், உக்ராண்டி வாலிபால், அதே போல அலிஷா உள்ளிட்ட பல முக்கிய வீரர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் வந்த பிறகு, இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு இவர்களை தனிப்பட்ட முறையில் பிரதமர் சந்தித்து பல்வேறு கருத்துக்களை விவாதிக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விளையாட்டுத்துறையை பொறுத்தளவிற்கு இப்பொழுதுதான் இந்தியா பல பதக்கங்களை வெல்லக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்று வருகிறது. அந்த அடிப்படையில தொடர்ச்சியாக விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் கேலோ இந்தியாவில் இந்த முக்கியமான 10க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுடைய கேப்டன், அந்த அணியினுடைய கேப்டன்கள் பல்வேறு விருதுகளை பெற்ற வீரர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். நந்தா, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.